வேர்ல்டு கப் ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. வாங்க அதை பற்றி ஃபுல் ரிவ்யூவை எல்லாத்தையும் யார் யார் இருக்காங்க எல்லாத்தையும் வாங்க. முதல்ல நம்ம சொன்ன மாதிரி தினேஷ் கார்த்திக் கிளம்பர மாட்டாருன்னு சொன்னோம் நம்ம. ஏன்னா ரிஷப் பந்த் தான் வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம். அதேமாதிரி தினேஷ் கார்த்திக் ஸ்குவாட வரல, ரிஷப் பந்த் தான் வந்திருக்காரு கீப்பர். அதேமாதிரி இன்னொரு தமிழ்நாட்டுக்காரர் நட்ராஜன், இவருக்கும் வாய்ப்பு கிடைக்கலங்க. இந்த வேர்ல்டு கப் ஸ்குவாடில் வாய்ப்பு கிடைக்கும்னு நினச்சோம். ஆனால் முகமது சிராஜோட தான் போயிருக்காங்க. முகமது சிராஜ் இந்த வருஷம் நல்லாவே பண்ணலையாங்க. அப்போ எப்படி வாய்ப்பு கொடுத்தாங்கன்னு தெரில எனக்கு. விடுங்க, வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, எப்படி பண்ணுறாரு பார்ப்போம். ஒரு வழியாக பாவங்க சஞ்சு சாம்சனுக்கு ஒரு வழியாக வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. ஏன்னா இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு போராடி இருக்காரு. ஒரு வழியாக அந்த நிலைமைக்கு வந்துட்டாருங்க. அவர் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக இந்தியன் டீமுக்குள்ளே நுழைஞ்சிருக்காரு. எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாருன்னு பார்க்கலாம். எஸ்எஸ்சி ஜெய்சால் அவருக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஏன்னா நிறைய சீரீஸில் அவர் அதிரடியாக நல்லா இருக்கு. இப்போ வாய்ப்பு கிடச்சிருக்குங்க. இதை எப்படி அவர் யூட்டிலைஸ் பண்ணுறாருன்னு பார்க்கணும். மற்றபடி எல்லாமே அதே மாதிரி ஸ்கோடு தாங்க. ஆனால் யுஸ்வேந்தர் சகல் உள்ளே வந்திருக்காரு. நம்ம சொன்ன யுஸ்வேந்தர் சகல் உள்ளே வருவார், வந்திருக்காரு. முகமது சிராஜ் இருக்காரு. அவர் தாங்க செம்மே பழைய மாதிரி டீம் தான். ஹர்ஷ்தீப் சிங் கொஞ்சம் சர்ப்ரைஸ் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் வந்திருக்காருங்க. அவர் நல்லா போட்டாருங்க இந்த ஐபிஎல் சீசன். அது பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா, அக்ஷர் பட்டேல் வந்திருக்காரு. அவர் சூப்பரான பவுலர். ஆனால் யார் ஓப்பனிங் இறங்க போகிறான்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு எஸ்ஏ ஜெய்ஸ்வால் தான் இறங்குவார். ஏன்னா அப்போதுக்கு அவர் எடுக்கணும். அது மாதிரி தான் அவர் தான் இறங்குவார் கண்டிப்பாக. ஆனால் ரிங்கு சிங் இல்லை கைஸ், அதான் என்னன்னு தெரில. நல்லா விளாண்டாரு. ஆனால் இந்த வட்டம் அவ்வளோ சான்ஸ் கிடைக்கல. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஸ்குவாட் வச்சு இந்தியா கப்பு அடிப்பாங்களா இல்லையான்னு பார்ப்போம். கப் அடிக்கிறாங்கன்னா ஜூ 2 வாங்க கைஸ். டாட்டா பாய். இன்னும் நிறைய வீடியோ இது மாதிரி தெரிஞ்சுக்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க கைஸ். பை.